உங்கள் ஸ்வஸ்திக் பிரிண்டர்ஸ் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் திருச்செங்கோடு மெயின் ரோடு கொங்கு சிக்கன் சென்டரோட மாடியில எங்களோட நிறுவனம் இயங்கி வருகிறது. எங்களிடம் குறைந்த விலையில் ஜெராக்ஸ், பிரிண்டிங், ஸ்டிக்கர்ஸ், ஸ்பைரல் பைண்டிங் மற்றும் திருமண நிகழ்ச்சிகள், பிறந்தநாள் நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அனைத்து விசிட்டிங் கார்டு தரமான முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும். மேலும் 2026க்கு தேவையான கேலண்டர் தற்போது அச்சிட்டு தரப்படும். எங்கள் நிறுவனத்தை நம்பி வாருங்கள், மன நிறைவோடு செல்லுங்கள். வணக்கம். செய்திகள் பலவிதம், அதில் இது புதுவிதம். வாங்க இன்றைய டீ கடை செய்தியை பார்க்கலாம். வணக்கம். அடுத்த செய்தியை பாருங்கண்ணா. அதான்பா, இந்த அபூபக்கர் சித்திக் கொலைகளை தான் பார்த்துருக்கேன். அடுத்த செய்தி என்னன்னா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு போலீஸார் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கப்பா. எப்படி? ஆமா, மிகப்பெரிய பயங்கரவாதம். ஓகேங்களா, பயங்கரவாத குற்றவாளி அபூபக்கர் சித்திக். அபூபக்கர் சித்திக் சித்திக் பேரே பாருங்க நுழையில. ஆமா, இவரு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா தலைவர்களே இருந்திருக்காரு. 30 வருஷமா? ஆமா. ஆனா நம்ம தமிழ்நாட்டு போலீஸார் சிறப்பா செயல்பட்டு எப்படியோ துப்பு துளக்கி கண்டுபிடிச்சு போன மாசம் ஜூலை மாசத்துல தூக்கிட்டாங்க. வச்சு செஞ்சிருக்காங்க, தூக்கிட்டாங்க, கொண்டாந்து நம்ம பொருள் சிலை அடைச்சிருக்காங்க. ஓகேங்களா, அவருடைய செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னா படுபயங்கரமா இருக்குது. அப்படி என்ன செய்தி? அவரு மட்டும் மாட்டல, அவரு கூட அவருடைய கூட்டாளி முகமது அலிங்கிறவரும் மாட்டிருக்கிறாரு. கூட்டாளி அவரும் 30 வருஷமா கூடவே இருந்திருக்காரு இணைஞ்சு. அதெல்லாம் அதுல எப்படின்னா கூட்டாளி அவர் கைது பண்றப்ப கூட்டாளி கூட இருந்திருக்கிறார், கைது பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. யாரு கூட இருந்தாலும் கைது பண்றது தானே. ஆமா, இவங்க 2 பேர்த்து கைது பண்ணி கொண்டு வந்து புழல் செல்ல அடிச்சிட்டாங்க நம்ம போலீஸார். நம்ம காவல்துறை சிறப்பா சூப்பரா செயல்பட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ். ஆமா, வச்சு செஞ்சிருக்காங்க கண்டிப்பா. அது இல்லாம இவர் வந்து ஏற்கனவே 7 வழக்குல தொடர்பு இருந்திருக்குது. 7 வழக்குல? ஆமா. இது எப்படின்னா 1990ல இருந்து இவர் இந்த பயங்கரவாத செயல் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அப்படிங்கப்பா, அப்ப இவங்க 90ல இருந்து தேடி இருக்காங்க. ஆமா, ஆக்சுவலா இது எப்படின்னா நம்ம அப்போதைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு பெரிய குண்டு ஒண்ணு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நல்ல வேலை அங்க போய் வெடிக்கல. ஆனா அது வச்சது வந்து இவரு தான் அப்படிங்கறத துப்பு துளைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பயே. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அங்கேயே ஒரு பக்கத்துல 5 இடத்துல குண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிங்கப்பா, வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ் போய் எடுத்துருச்சு. ஆமா, கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு மொத்தம் வச்சு அந்த வழக்கரை வந்து கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி ஒரு 6 நாள் விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்ப அப்படியா நம்ம சட்டங்கள் தான் தெரியுமே உங்களுக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா புடிச்சு போயிருக்கு. ஜாமீன்ல வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2011 பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி ரத யாத்திரை மேற்கொண்டாரு தெரியுமா? ஆமா. அப்ப மதுரை திருமங்கலத்துல ஆமா பாலத்துக்கு அடியில இருந்து இதே மாதிரி வெடிக்காத குண்டு எடுத்தாங்க. ஆமா ஆமா ஆமா, அது எனக்கே தெரியுமே. இதுக்கும் இவர்தான் மூளையை செயல்பட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த டைம்ல தேடிட்டு இருந்தாங்க. ஆமா, இது மட்டும் இல்லைங்க. 2013 ஓகேவா, பாரதிய ஜனதா மாநில மருத்துவ அணி செயலாளர் அரவிந்த் ரெட்டி கொலை வழக்குல இவர் பயங்கர மூளையை செயல்பட்டு இருந்திருக்காரு. அடேங்கப்பா, அப்ப இவர் மூளைக்குதான் தனியா ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்குதா பாருங்க. எல்லாமே எப்படி நம்ம தமிழ்நாட்டுல ஒண்ணுக்குள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரி பண்றாங்க பாவம். இல்ல, இது இவர் மூளை மட்டுமே தனியா, அதாவது இருக்கிறதுலயே வந்து நம்ம கலைஞருடைய மூளையை தான் வந்து ஆராய்ச்சி பண்ணணும், அவ்வளவு சிறப்பானவர்னு சொன்னாங்க. அவர் இது மட்டும் மூளையா செயல்படல. 2013ல வேலூர்ல இந்து முன்னணி செயலாளர் வெள்ளையப்பன் இருக்காருல்ல, அவருடைய கொலை வழக்குலயும் சம்பந்தப்பட்டிருக்காருங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா, இவங்க எப்படிங்க வெளியே விடுறாங்க? அது மட்டும் இல்லாம எல்லாம் பாருங்க, பாரதிய ஜனதாவோட மாநில பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்குலயும் இவரு இன்வால்வ் ஆயிருந்தாரு. அப்போ வந்து பிஜேபியோட ஆட்களை வந்து பார்த்து இவங்க வந்து தீவிரவாதம் பண்ணிருக்கான். ஆமா, எப்படின்னா மொத்தம் 3 கொலை வழக்கையும் சேர்த்து 11 வழக்கு இவர் மேல இருக்குது. இது மட்டும் இல்லாம இவரு மட்டும் கிடையாது, இவரு கூட இன்னொருத்தரோட இருந்து பாராட்டுறது. அவர் பேர் இவர் மாதிரியே. என்ன இவனுக்கு இவரு அவன் வந்து திருட்டு பையன், நீங்க தெளிவா சொல்லுங்க எனக்கு. சரி, ஓகே, அவங்க மாதிரியே வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பயங்கரவாதி டெய்லர் ராஜான்னு ஒருத்தர். அது சொன்ன பாத்தீங்களா? இப்போ உங்ககிட்ட அவனு சொல்லுங்க, நீங்க அவருங்கிறீங்க. ஏதோ யாரா இருந்தாலும் சரி, மனிதன் இல்லையா? மனிதன் நாம் பாக்கலையே, மனுஷனை கொள்றதுக்குள்ள பாம்பு வைக்கிறான். நம்ம சட்டங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் போட்டுருக்கு. நம்ம சட்டம் அதுதான் சொல்றோம்.
எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் போது இவன் மனுஷனே கொல்ல பாக்குறவனுக்கு இவனுக்கு என்ன மரியாதை? அந்த டெய்லர் ராஜாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 29 வருஷமா தலைமறைவா இருந்திருக்கான். இது நம்ம காவல்துறை இதுவும் சிறப்பா செயல்பட்டு கர்நாடக மாநிலத்துக்கு போயிட்டு கைது பண்ணி கூப்பிட்டுட்டாங்க. நல்லா துப்பு துளங்கி கூப்பிட்டு யூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இந்த டெய்லர் ராஜாங்கம் எப்படின்னா ஏற்கனவே நம்ம 1998 கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல இவருக்கு சம்பந்தம். இவர் அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாரு. அத அப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஒரு போலீஸார். அப்ப இவங்க எல்லாம் போன் யூஸ் பண்ணாம எதுவுமே யூஸ் பண்ணாம உள்ளுக்குள்ளே இருந்திருக்காங்க. அதனாலதான் இவங்க போலீஸ் கண்டுபிடிக்க இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா அன்னைக்கே எல்லாம் தூக்கி இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, 1997 மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலர் ஜெயபிரகாஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டாரு. அதுலயும் இந்த டெய்லர் ராஜா இன்வால்வ். அப்ப என்னங்க ஜெயிலருக்கே இந்த நிலைமை பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆமா. அது இல்லாம 1996 நாகப்பட்டினம் மாவட்டத்துல நாகூர்ல சாயிதா என்ற பெண் அவங்களுடைய சமூகத்தை சார்ந்தவங்கள கொண்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வந்து ஏதோ துப்பு கொடுக்குறாங்க அப்படின்றதுனால அவங்க சமூக சார்ந்த அந்த ஒரு பெண்மணியே இந்த டெய்லர் ராஜாவும் கூப்பிட்டாங்க. அந்த வழக்குல எல்லாரும் சேர்த்து இப்ப அவனையும் தூக்கியிருக்காங்க. நம்ம போலீஸ் தமிழக காவல்துறை சிறப்பா செயல்பட்டு இவங்க 2 பேர்த்தையுமே அந்த டைம்ல ஜூலை மாசம் கரெக்டா ஒரு கொடி வச்சு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இப்ப புழல் சிறையில போட்டிருக்காங்க. புழல் சிறையில போட்டது மட்டும் இவங்களெல்லாம் வந்து வச்சு செய்யணும். கண்டிப்பா எப்பெல்லாம் போர் அடிக்குதோ போலீஸுக்கு அப்ப இவங்களெல்லாம் வச்சு செய்யணும். அப்பதான் வந்து இவங்க திருந்துவானுமா திருந்த மாட்டானுமான்னு தெரியலையே. இல்ல மக்களை இப்படி குண்டு வச்சு கொள்ற அளவுக்கு இவங்களுக்கு வந்து தீவிரவாதம் ஊறி போச்சு. எல்லாம் நல்லா மூளை செலவை பண்ணி தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா, அதான் கூட வரவங்களும் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, நீங்க இப்படி வாழலாம் அப்படி வாழலாம்னு சொல்லி பொய்ய சொல்லி மூளை செலவு பண்ணி இவனும் கூட கூட்டாளியா சேர்த்துக்குவானுங்களாட்டுக்குது. ஆமா 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 அப்படிதான் போயிட்டு இருக்கு.